புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த ஆண்டு செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி மாற்றங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்ததை விட கார்கள் போன்ற ஆடம்பர பொருட்களின் விலையை மட்டுமே குறைத்துள்ளது என NIBFP எனப்படும் தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசு கடந்த 2025 செப்டம்பர் 22 முதல் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை 5, 18 மற்றும் 40% என 3 அடுக்குகளாக மாற்றியது. நுகர்வோர் சுமையை குறைக்கவும் பொருட்களின் தேவையை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் வரி குறைக்கப்பட்ட பிறகும் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தையும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலத்தையும் ஒப்பிட்டு இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் மாநில தலைவர் பிரபு நேற்று கூறியதாவது: கட்டுமான பொருட்கள் 30% வரை விலை உயர்ந்துள்ளதால் சிமெண்ட், கம்பி, PVC பைப், ஸ்விட்ச் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழகத்தில் இன்ஜினியர்கள் ஒப்பந்ததாரர்கள் தலா 25,000 பேர், அதன் தொழிலாளர்கள் என 50 லட்சம் பேர் உள்ளனர். விவசாயத்திற்கு அடுத்ததாக கட்டுமானம்தான் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. கம்பி, சிமெண்ட் என கட்டுமான பொருட்களின் விற்பனை நிறுவனங்கள் 30% விலையை உயர்த்தியுள்ளன. அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து விலை உயர்வை சமநிலைப்படுத்த வேண்டும், விலை உயர்வை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபு கூறினார். வருமான வரி ஆடிட்டர்கள் எச்சரிக்கை. புதிய வருமான வரி சட்டப்படி 45 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை குறு சிறு நிறுவனங்களுக்கு செலுத்தாத பெருநிறுவனங்கள் 30% வரை வருமான வரி செலுத்த நேரிடும் என ஆடிட்டர்கள் எச்சரித்து வருகின்றனர். மத்திய அரசின் வருமான வரி சட்டப்பிரிவு 43PH திருத்தப்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சேவை கட்டணத்தை பெறுவது கடும் சவாலாக மாறியுள்ளது. எனவே கட்டணத் தொகையை விரைந்து பெற ஏதுவாக வருமான வரி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கொடுக்க வேண்டிய சேவை கட்டணத் தொகையை 45 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். தவறினால் நிதியாண்டின் நிறைவில் செலுத்தப்படாத செலவு தொகை வருமானமாக கருதி வருமான வரி விதிக்கப்படும். இருதரப்பினரும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் 45 நாட்களுக்குள் செலுத்தலாம் அல்லது ஒப்பந்தம் செய்யாவிடில் 15 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொழில்துறையினர் தங்களது உற்பத்தி சேவைகளுக்கான கட்டணத்தை 45 நாட்களுக்குள் செலுத்துவது கட்டாயமாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டு நிறைவடைய இன்னும் 12 நாட்களே உள்ளதால் தொழில் நிறுவனங்கள் தங்களது செலவு கணக்கை நேர் செய்ய வேண்டும் என ஆடிட்டர்கள் வலியுறுத்துகின்றனர்.